விஜயினுடைய இந்த 3வது வார பரப்புரை மக்கள் சந்திப்பு பயணம் என்ன எதிர்பார்ப்பை ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறித்து அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். டிவியில பார்த்தது தான் இப்போ நேரில் பார்க்க போறேன். அது கொஞ்சம் எக்ஸைட்டாக தான் இருக்கு. பட் 26ல ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அவர் வின் பண்ண வச்சா இன்னும் பெட்டரா இருக்கும். இப்போ சொல்லவே முடியாத இது நான் அவங்க மேல சொல்லவே முடியாத லவ். டிவிக்கேனா டிவிக்கே தான். எங்க அண்ணனை பார்க்கற நேற்று நைட்லேருந்து சாப்பிடாம கொள்ளாம இருக்கேன். நான் இங்கே நான் நைட்டு ஒரு 12 மணிக்கு வந்துட்டேன். ஆனால் ஆர்வம்ன்றதை வந்து சொல்லி தான் தெரிய வைக்க முடியாதுண்ணா. ஆர்வத்தை வந்துட்டு போக போக நீங்களும் பார்ப்பீங்க. எனக்கு எப்படின்னா நைட்லேருந்து தூக்கம் இல்லை. ஐயோ அங்கே என்ன நடக்குதோ, தளபதி வந்தால் நீ எப்படி இருக்க போகுதோ, நாமக்கல் எந்த மாதிரி மாற போகுதோ அந்த மாதிரி மனநிலை வந்துருச்சு. நைட்டு தூங்க முடியல. அதுக்கப்புறம் நைட்டே கிளம்பி இங்கே வந்து விடியாதில் 5 மணிக்கெல்லாம் இங்கே வந்து லேண்ட் ஆகிட்டோம். வந்து பார்த்தோம் கும்பல் இருந்தது. அதே கும்பல் அப்படியே மெயின்டைன் ஆகுது. கும்பல் வர வர வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று தானே சொல்கிறாங்க. 2026ல் எங்கள் தங்க தளபதி சொன்ன மாதிரி, அதாவது 2 பேருக்கு தான் போட்டினார். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. ஆனால் நாங்கள் ரசிகர் சார்பாகவும் சரி, அவரோட தொண்டர் சார்பாகவும் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, அதே 2 பேருக்கு தான் போட்டி. அது எப்படின்னா, காசா இல்லை நேர்மையா, இந்த 2ல் எது ஜெயிக்குதுன்றது தான் நம்ம 2026ல் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுது. இதை எதிர்கொண்டு மக்கள் வந்து ஒரு தெளிவான எண்ணத்தில் புரிஞ்சு இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 26ல் நம்ம வந்து ஒரு எதிர்பாராத அளவுக்கு வெற்றி பெற்று இங்கே இருக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறவனெல்லாம் கேட்டுவாங்க, இன்னைக்கு நாமக்கல் நடுங்க போகுது, கரூர் கதற போகுது. இதுதான் விஷயம். இல்லைங்கண்ணா, அவர் குழந்தைங்கள கர்ப்பிணி பெண்கள் யாரையும் வர வேண்டாம்னு தான் சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் யார் பார்க்க வந்திருக்க, அந்த பார்த்து சொல்லு. யாரை பார்க்க வந்திருக்க? விஜய் மாமா சொல்லு. விஜய் மாமா பாப்பாங்க சொல்லு. விஜய் அவரை பார்க்கறதுக்கு தாங்க வந்திருக்கோம். நாங்க 4 o'clock வந்துட்டோம். இங்க தான் இருக்கோம். 4 இருக்கோம். 4 மணிக்கு வந்துட்டோம் தளபதி பார்க்க. ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கு. எங்களுக்கு நைட்ல தூக்கமே இல்ல. டிவிகே, எங்கள் ஓட்டு டிவிகே. தலைவர் பாக்குறதுக்கு 3 மணிக்கே வந்துட்டோம். விஜய் ரசிக்கிறோம் நாங்க. ஆனா பாக்குறதுக்கு நாங்க ஆவல காத்திருக்கிறோம். நான் ரொம்ப வருஷமா சின்ன பிள்ளையில இருந்தே நான் விஜய் ரசிகரா இருக்கேன். இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது விஜய் பார்க்க போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது தெரியல, அவரை பார்த்தா போதும்னு நான் வந்திருக்கேன். அவ்வளவுதான். நான் ஒரு அஜித் ரசிகர். விஜய் பார்க்க 62 வந்திருக்கிறேன். அவரோட தொண்டர் ஆயிட்டு நான். ஓட்லாம் மற்றவங்களுக்கு நம்ம ஓட்டு போனதை விட இவருக்கு ஓட்டு போட்டால் நம்மளுக்கு எல்லாமே செய்வார். அதை நம்பி நாங்கள் பெண்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து எல்லாமே பண்ணுவார். படிப்புக்கு அவசரம் எல்லாமே பண்ணுவார். மக்கள், ஏழை மக்களுக்கு எல்லாமே செய்வாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால விஜய்க்கு எல்லாருமே ஓட்டு போட்டுருங்க. கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய தாவேக தலைவர் விஜயினுடைய மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் என்பது தற்போது 3வது வாரமாக நாமக்கல் மற்றும் கரூரில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். 8:45 மணிக்கே நாமக்கல் KS திரையரங்கம் அருகே தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்வார் என்று தாவேக சார்பில் நேற்று மாலை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பரப்புரை நேரம் என்பது தாமதமாக இருக்கிறது. காலை 8:30 மணிக்கு சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து புறப்பட்ட விஜய் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி வந்தடைந்தார். அங்கிருந்து காரில் சாலை மார்க்கமாக அவர் தற்போது நாமக்கல்லை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். சரியாக 88-90 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய தொலைவில் 65 கிலோமீட்டர் வரை அவர் காரில் பயணித்து அதன் பிறகு 25 கிலோமீட்டருக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சார வாகனத்தில் விஜய் பரப்புரை மேற்கொள்கிறார். கடந்த 2 வாரங்களாக நடைபெற்ற பரப்புரையின் போது தொண்டர்களின் வருகை, அவர்களுடைய கட்டுக்கடங்காத கூட்டம், இது போன்ற காரணங்களால் விஜயினுடைய பரப்புரை நேரம் என்பது தாமதமாகி இருந்தது. அதைத் தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது தாவேக தரப்பிலிருந்து விதிக்கப்பட்டிருந்தது. இந்த முறை விமான நிலையத்தில் அதிக அளவிலான தொண்டர்கள் இல்லை. ஆனால் நாமக்கல்லில் உற்சாகத்தோடு விஜயை காண்பதற்காக ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நம்மோடு இந்த சிறப்பு நேரலையில் விருந்தினர்கள் இணைய இருக்கிறார்கள். தற்போது அரசியல் விமர்சகர் திரு காமேஸ்வரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். 3வது வார சுற்றுப்பயணத்திற்கு விஜய் தயாராயிருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் போய் ரீச் ஆயிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முறை என்ன விஷயங்களை அவர் பேசணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? உண்மையா பேச போறாரு. ஃபர்ஸ்ட் சரியா பேசணும் இல்லையா? கரெக்டாக தானே பேசிகிட்டு இருக்காரு. எல்லா வாரமும் போன வாரங்கள் வந்து இப்போ நான் வரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஃபேக்ட் செக் பண்ணோம், எல்லாமே தவறாக பேசிகிட்டு இருக்காருன்னு. முதல்ல அதுவே கிடையாது. அவர் பேசின எல்லாமே கரெக்டான ஃபேக்ட் செக்ஸ் தான்.
அவர் கேட்டது மெரைன் காலேஜை பற்றி. நீங்கள் சொல்கிறது வந்து போன வாரம் நடந்ததை வச்சு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நடந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது மரைன் காலேஜை பற்றி கேட்குறாரு, ஆனால் ஃபிஷரி காலேஜை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. மரைனுக்கும் ஃபிஷரிக்கும் இது டிஃப்ரென்ஸ் தெரியல. அப்புறம் இந்த அலையாத்தி காடுகள் ஒரு பெரிய இஷ்யூவாக உட்காந்துச்சு. இவர் கேட்டதுக்கும் அவர்கள் கொடுத்த ஃபேக்ஸுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே அவங்க கொடுத்த ஃபேக்ஸ்லேயே பயங்கர முரண்பாடுகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ சொல்லுவோமே, அவங்க முதல்ல என்ன ஃபேக்ட் செக்ஸ் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் டிஎன் ஃபேக்ட் செக்ஸ் வந்து கவர்மெண்ட் மூலமாக வருது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2021 45 சதுர கிலோமீட்டராக இருந்த அலையாத்தி காடுகள் இப்போ கரண்ட்டில் வந்து 90 சதுர கிலோமீட்டருக்கு போயிடுச்சுன்றாங்க. அப்போது ஒரு சதுர கிலோமீட்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா 100 ஹெக்டேர், 90 × 100 போட்டிங்க அப்படின்னா 9000 ஹெக்டேர்ஸ் வரணும். ஆனால் கீழே என்ன கொடுத்துருக்காங்க இவங்க, அதே வந்து நாகப்பட்டினத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து 586 ஹெக்டேருக்கு வந்து நிலப்பரப்பும், அதே அலையாத்தி காடுகள் நிலப்பரப்பும், மயிலாடுதுறையில் 521 ஹெக்டேருக்கான நிலப்பரப்பும் அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 1075 1100 தான் வருது மேக்ஸிமம். அதுக்குள்ளே வச்சுக்கோங்களேன். 1078 அவங்க கொடுக்குறது. 9000 ஹெக்டேர் எங்கே இருக்குது, 1070 ஹெக்டேர் எங்கே இருக்குது? இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கல்ல, இதுதான் இங்கே இருக்கிற கொஸ்டின். அப்போது நீங்கள் கொடுக்குற ஃபேக்ட் செக்ஸ் யார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, விஜயன்னா தவறாக கொடுக்குறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஃபேக்ட் செக்ஸு ஒரு கவர்மெண்ட்டே தவறாக கொடுக்குது. நம்ம சொல்லலையே, நம்ம போய் உட்காந்து அளக்க முடியாது. கவர்மெண்ட் கொடுக்குற டேட்டா தான் நம்ம எடுத்து பேச முடியும். அவங்களுக்கு தான் அந்த கணக்கு தெரியும். அந்த கணக்கில் நீங்கள் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து திருவாரூர் சைடில் இருக்குது மேக்ஸிமம். பட் ஓவராலாக கிட்டத்தட்ட 80% to 90% வரைக்கும் உங்களுக்கு வந்து மயிலாடுதுறையிலையும் நாகப்பட்டினம் சைடில் மட்டும்தான் வருது ஃபுல்லாகவே அந்த பெல்ட்டில். அப்படி இருக்குன்ற போது நீங்களே தான் தவறாக கொடுக்குறீங்க. சரி, மறுநாள் இன்னொன்று கொடுக்குறீங்க. அந்த மறுநாள் என்ன கொடுக்குறீங்க, 3080 ஹெக்டேர் வந்து நிலப்பரப்பு உள்ளது, அலையாத்தி காடுகள் அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே டிஎன் கவர்மெண்ட் ஃபேக்ட் செக்ஸ் கொடுக்குது. அப்போ முதல் நாள் 580ன்னு கொடுக்குறீங்க, அடுத்த நாள் 3080ன்னு கொடுக்குறீங்க. எதுவுமே மேட்ச் ஆகலை. நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு அட்லீஸ்ட் கரெக்டாவது கொடுக்கணும்ல, ஏன் மாற்றி மாற்றி கொடுக்குறீங்க? இப்போ உங்ககிட்டே வந்து தரவுகள் சரியா இல்லைன்றதான் இங்கே காட்டுது. ஏதோ ஒரு ஃபேக்ட் செக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இது வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ விஜயண்ணா பேசுகிற ஒன்னொன்னும் அந்த மாவட்டத்தில் அந்த தொகுதியில் நடந்த பிரச்சனைகளை ஒரு தடவைக்கு 3 தடவை ஆராய்ந்து தெளிவுபடுத்தி இன்று களநில அரசியல் என்ன, இது நடந்துச்சா நடக்கலையா, முடிச்சிட்டாங்களா முடிக்கலையா, இது எல்லாத்தையும் ஒரு தடவை 2 தடவை களத்தில் இருக்கும் மாவட்ட செயலாளர்கள், அந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் கொடுக்குற பிரச்சனைகள். அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க தெரியுமா, இவங்களுக்கு வந்து ஒரு அந்த மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர்கள் யார் அப்படிங்கிறது தொண்டர்கள் மத்தியில போய் சரியா ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்திருக்காங்க. அதனால தான் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ சென்னையில் நான் இருக்கேன், நான் தென் சென்னையில் இருக்கேன். எனக்கு சென்னையில் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாலும் தென் சென்னையில் பிரதான பிரச்சனை என் ஏரியாவில் என்ன பிரச்சனைன்னு நல்லா தெரியுமில்ல. எங்கே தண்ணி நிற்கிது, எங்கே பள்ளமாக இருக்குது ரோடு, எங்கே லைட் எரியல. ஏன்னா அதை சுற்றி சுற்றி நம்ம வந்துட்டு இருக்கோம். மேக்ஸிமம் வீட்டுக்கு போகிறோம் வரோன்ற மாதிரி ஒரு மாவட்டத்துக்கும் இதுபோல் அந்த மாவட்டமே நீங்கள் எடுத்தீங்கன்னா 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட தலைவர், 120 மாவட்ட தலைவர்கள் போட்டிருக்காங்க. அப்போது ஒரு 2 தொகுதி. அப்போ ஓவராலாக பிரதான பிரச்சனை என்னப்பா, 10 பிரச்சனை. அதை எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு என்ன நடந்திருக்கு என்ன நடக்கலைன்ற டேட்டாவை எடுத்து வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட அவர் பேசுறது எல்லாமே. நீங்கள் வந்து அரியலூர் எடுத்தீங்க அப்படின்னா அரியலூரில் மிகப்பெரிய பிரச்சனை டிராஃபிக் இஷ்யூ. ஏன் அப்படின்னா அங்கே 13 சிமெண்ட் தொழிற்சாலை இருக்குது, ரோடே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சிமெண்ட்டை எடுத்துகிட்டு போகிற அந்த வண்டிகள் எவ்வளோ பெரிய ட்ரக்குன்னு பார்த்துருப்பீங்க. அது போகிறதுனாலேயே அவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகுது. பள்ளி குழந்தைகள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நிலத்தடி நீர் அவ்வளோ மாசுபட்டிருக்கு அதில். ஸோ அதை எல்லாத்தையுமே தான் எடுத்து வைக்கிறாரு தெளிவாக தான். அந்த ஒரு மாவட்டத்திலும் போகும்போது அந்த மாவட்டத்தில் இருக்கிற உரிய பிரதான பிரச்சனைகளை மிக தெளிவாக சொல்கிறாரு. இப்போ நேற்றுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கீங்க, 4.5 வருஷமாக பண்ணாமல் 23 கோடி ரூபாய்க்கு சிவசங்கர் ஐயா நேற்றுக்கு போயிட்டு அந்த அணைக்கு தடுப்பணை கட்டுறதுக்கான விஷயத்தை அவர் கேட்டதுக்கப்புறம் தான் இது நடக்குது. ஏன் 4.5 வருஷமாக செய்யலை? இந்த கேள்வி நாங்கள் வைப்போம்ல. நேற்றுக்கு போய் அரியலூரில் போன வாரம் பேசிட்டு வர, இந்த வாரம் அவசர அவசரமாக செய்கிறீங்க. அப்படிதான் நான் கேட்க முடியும். இப்போ இன்னைக்கு நீங்கள் ஏற்றுறீங்க என்ன பேச போகிறாருன்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டையே உழுக்கின கிட்னி திருட்டை பற்றி கண்டிப்பாக பேசுவார், நாங்கள் எதிர்பார்க்குறோம். பேசணும். ஏன்னா அதுக்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது, யார் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு. இந்த தமிழக அரசாங்கம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை எடுத்திருக்கு. ஒரு கிட்னி திருட்டு நடந்திருக்கு. ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு தன்னோட கிட்னியை விற்று தன் குடும்பத்தை நடத்தக்கூடிய இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. ஏழை மக்கள் அந்த அளவுக்கு இருக்காங்க. ஆனால் நம்ம எங்கே மாற்றோம், இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு பெருமையை பீட்டிக்கணும். ஆனால் அதையும் சரி, ஓகே ஃபைன், அந்த சரி ஒரு தப்பு நடந்துடுச்சு ஏதோ ஒரு இடத்துல, அரசாங்கத்துக்கே தெரியாமல் கூட நடந்திருக்குன்னே வச்சுப்போமே. அரசாங்கம் தெரியாத இந்த சென்ஸ் என்னன்னா, அரசாங்க கவனத்துக்கு போகாமல் யாரோ தந்துட்டாங்க. அப்போது ஒரு தவறு நடந்தது என்றால் அந்த தவறை சரி செய்யணும்ல. நீங்கள் கேஸ் போட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க. சிபிஐ என்கொயரி கூட போல, ஒரு கவர்மெண்ட்டை ஒரு கோர்ட்டில் இதை சொன்ன உடனே, நம்ம மதுரை கோர்ட்டில் சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்குறீங்க. எதுக்கு ஸ்டே வாங்குறீங்க? அப்போ இது உள்ளுக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ இது தாண்டி இது எங்கே நாமக்கல் ஆரம்பித்து
திருச்சியில் இருக்கிற ஒரு பிரதான ஹாஸ்பிட்டலுக்கு போய் கனெக்ட் ஆகுது. அந்த பிரதான ஹாஸ்பிட்டலோட உரிமையாளர் யார் அப்படின்னா அவரோட மகன் தான் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருக்கார், ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக. அப்போது இது எல்லாமே பேச்சு பொருளாக மாறுதா இல்லையா? இப்போ தவறு யார் வேணாலும் செய்யட்டும், கட்சியில் இருக்கிறவரை தவறு செஞ்சாலும் அதை சுத்தி காட்ட இடத்துலையோ அதை நிவர்த்தி செய்யற இடத்துல முதலமைச்சர் இருக்கார். அப்போ இந்த முதலமைச்சரை பார்த்து இந்த கேள்வி கேட்க தானே படும். அதை தான் நாங்கள் சொல்ல வரோம்.